தங்க மறுசுழற்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து நவம்பர் மாதம் 2015 திரு மோடி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அந்த திட்டத்துக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியா இறக்குமதி பண்ற தங்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அந்த ஒரு திட்டத்துப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்லையும் கோவில்லையும் தங்கங்கள் வந்து தேங்கி இருக்கு பார்த்தீங்களா, அதை வெளியில கொண்டு வந்து ரீசைக்கிள் பண்ணி அது மூலமா வந்து இப்ப இருக்கிற இறக்குமதிக்கான தங்கத்தை வந்து குறைக்கிறது அப்படின்றது ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 24,000 டன் தங்கம் இந்தியாவில் வந்து கோயில்லையும் மக்கள் வீடுகள்லையும் தேங்கி இருக்கு. அதுல இப்ப இந்த திட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 16 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் வெறும் 7 டன் தங்கம் மட்டும்தான் மறுசுழற்சிக்காக வெளில வந்திருக்கு, ரீசைக்கிளிங்காக. இன்னும் ஒரு 80% வந்து இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் கிட்ட தான் தேங்கி இருக்கு. இந்த திட்டமும் தேக்க நிலையில தான் இருக்குன்னு சொல்லி இந்தியன் ஹால்மார்க் மையத்தோட தலைவர் ஹர்ஷத் அஜ்மீரா சொல்லியிருக்காருங்க. கோல்டு இம்போர்ட்ஸ்ல வந்து இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீனாவுக்கு அடுத்தபடியா இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் 800 டன் தங்கம் நாம இறக்குமதி பண்றோம். எல்லாமே எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், கல்யாணத்துக்கு, கோயில்ல வந்து சாமிக்கு சாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உங்க கையில் இருக்கிற தங்கத்தை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து கொடுத்துடணும், அதாவது சப்மிட் பண்ண கவர்மெண்ட் கிட்ட. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தை வந்து பரிசோதிக்கிற கட்டணம், அதுக்கப்புறம் உருக்கிறதுக்கான கட்டணம், இது ரெண்டையுமே வந்து நாம செலுத்திடணும். ஸோ 2.5% வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வட்டி விகிதம் லாபமா நமக்கு அமைக்கப்படும். தங்கத்தோட மதிப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% வரைக்கும் நாம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிராம் வீட்டில் வந்து தங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீங்கள் சுத்தத்தை வந்து பரிசோதிக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 3-4% வரைக்கும் நீங்கள் அதுக்கு பணம் கட்டணும். 25 கிராம்ஸோட காஸ்ட்டில் 3-4% வரைக்கும் நீங்கள் கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லி கோட்டக் மஹிந்திரா வங்கியோட துணைத் தலைவர் ஷேகர் பண்டாரி சொல்லியிருக்காரு. சரி, இப்போதைக்கு இந்த ஒரு திட்டத்தில் வந்து மக்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பேங்குகளே வந்து இந்த தங்கத்தை வந்து வாங்குறது கிடையாது. எங்களுக்கு எங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரலீங்க, சோ ப்ளீஸ் எங்களால இதை வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம பேங்க் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை செய்யறதுனால பெரிய லாபம்லாம் ஒன்றும் நிக்கிறது இல்லை சார், நஷ்டம் இல்லாம அசல் அப்படியே வந்து நிக்குது, இது எதுக்காக வந்து டைம் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்கறாங்க. இருந்தாலும் இந்த தங்கத்தை ரீசைக்கிள் செய்யற சங்கம் இருக்கு இல்லையா, அதோட செயலாளர் ஜேம்ஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பழைய காலத்துல இருக்கிறத விட இப்ப வந்து டபுள் மடங்கா இருக்கு மறுசுழற்சி அப்படிங்கிறது. ஆனா இதை விட இன்னும் அதிக அளவு நம்மளால செய்ய முடியும். ஆனா அதுக்கு பேங்குகளோட ஆதரவு வேணும். அது இல்லாததுனாலதான் இப்போதைக்கு இந்த ஒரு தேக்க நிலை உருவாகி இருக்கு இந்த திட்டத்தில்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் புல்லியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் சங்கம், அந்த ஒரு சங்கம் அரசுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் கிட்ட இந்த ஒரு திட்டத்தை பத்தின விழிப்புணர்வை நம்ம கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம பேங்குக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் இந்த திட்டம் வந்து செயல்பட முடியும். அப்பதான் வந்து நம்மளோட இம்போர்ட்டை நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டிவியை திறந்தோம்னா வர்ற ஆடுகள்ல முக்காவாசி ஆடு ஜுவல்லரி ஆடு. தங்கம் வாங்கி வீட்டுல பத்திரமா வச்சுக்கோங்க, வாழ்நாள் சொத்துன்னு சொல்றாங்க. நீங்களே விளம்பரமும் போடுவீங்க, நீங்களே வந்து ரீசைக்கிளும் பண்ணுங்க. ஒன்றும் புரியல சார். நீங்க தீபால ஒரு பொருட்டாவே சொல்லாதீங்க. அந்த பொண்ணு பேச வேண்டியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சின்னமாதான் இந்த அரசையும் கட்சியையும் காப்பாற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் இந்த நேரத்தில் நான் போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை. நான் வந்து பிற்காலத்திலே நான் போட்டியிடுவேன், பின்னாடி நான் கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை உங்கள்